ஈகோ அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி? ஏன்னா ஈகோ தான் இப்போ மனுஷனை போட்டு ஆட்டி படைக்குது. நம்ம நிறைய விஷயம் ஈகோ சார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம். ஈகோவை அழிக்கணும், நான் சரண்டர் ஆகணும், நீங்க சொல்லிட்டீங்க சரண்டர் ஆகுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவுக்கு போய் சரண்டர் ஆகலாம் நினைக்கிறப்ப இந்த ஈகோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சுறேன். பல பேர் பல விளக்கம் கொடுப்பாங்க. சாம்பல் வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பொருளை எரிக்கணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த ஈகோவை எரிக்கணும் அப்படின்னா அன்பு வந்துருச்சுன்னா போதும், ஈகோ தானா எரிஞ்சிடும். நீங்க ஈகோவை எரிக்கணும்னு போராடாதீங்க, மறுபடியும் ஈகோ அதிகமாயிடும். பிற உயிரையும் தன்னுயிர் போல நேசி, வள்ளல் பெருமான் சொன்னது போல தன்னுயிர் போல கவனிக்கும் போது அதுக்கு பணம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாவனை, அந்த ஃபீலாவது வரணும். இப்போ உங்க மேல நான் அன்பு காட்டணும்ன்றது நான் பணம் காசு கண்ணாடி வீடு வாசல் வசதி தான் வாங்கி கொடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை நான் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள நான் உருகுனாவே போதும், எனக்குள்ள ஆன்ம உருக்கம் நடந்துருச்சு, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்ன்ற, அதை தாண்டி ஒண்ணு இல்லைங்கிறேன். அந்த கருணை வரணும். அந்த கருணை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈகோ குறைய ஆரம்பிச்சிடும். எதனால எப்பயுமே உங்களை முன்னிறுத்துறீங்க? எனக்கு ஏதோ ஒன்று தேவைன்றனால முன்னிறுத்துறீங்க. இந்த உடலுக்கு தேவைன்ற மாதிரி அந்த உடலுக்கு தேவைப்படும், இதுக்கு வலிக்கிற மாதிரி அதுக்கு வலிக்கும், அதுவும் மனுஷன் தான், அதுக்கு தேவை இருக்கு. இந்த புரிதல் வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகும். எனக்கு பசிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு பசிக்கும். அந்த எண்ணம் வரும்போதுதான் நியாயம், லாஜிக் கரெக்டா மேட்ச் ஆகும். எப்ப லாஜிக் கரெக்டா மேட்ச் ஆகுதோ அப்பதான் உங்க மைண்ட் ஏத்துக்கலன்னா ஏத்துக்காது. நீங்க லாஜிக் மேட்ச் பண்ணாம அகங்காரத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, கிரீட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை காலி பண்ணிட்டு. நிறைய மனிதர்கள் வளராத காரணம் பொறாமைங்கிற ஒரு குணமும் தானே சாமி? ஒரே காரணம் தான். ஈகோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா 10 பிரிக்கணும்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை, 10 விதமான துர்குணங்கள்ல தான் எல்லாமே மனிதர்கள் இருக்கான். மனிதனாக பிறந்ததே ஈகோ இருக்கிறனாலதான் பிறந்திருக்கான், இல்லைன்னா ஏன் பிறக்க போறோம்? ஈகோ இல்லைன்னா முதல்ல வாழ முடியாது. நான் தான் அப்படின்றது ஒரு ஈகோ. என் குருநாதரோட புள்ளடா, அது ஒரு ஹெல்த்தியான ஈகோ. ஈகோலயே நிறைய வகை இருக்கு பிரதர். இதுல ஏகப்பட்ட சப் கேட்டகரிஸ் இருக்கு. நிச்சயமா.